ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா மொறுன்னு சோள பணியாரம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/2 கப் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5020 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பச்சரிசி சேர்க்கறதுனால நமக்கு பணியாரம் நல்லா மொறுன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணியாரம் கல்லில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக திருப்பறதுக்கு வரும். மொத்தமாக அரிசி சோளம் எல்லாமே சேர்ந்து நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உளுந்து சேர்த்தா போதும். நம்ம அதிகமாக உளுந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பணியாரம் அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணாது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா 4 டைம் கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 4 டைம் நல்லா கழுவிட்டேன். இப்போது இதில் நல்ல தண்ணியை ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு ரொம்ப கம்மியான அளவு அப்படின்றதுனால நம்ம எதையுமே தனித்தனியாக ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒட்டுக்காவே ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதை மிக்சியில் தான் அரைக்கிறேன். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தால் நீங்கள் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி அகாரோட ப்ரொஃபஷனல் பிளெண்டரில் தான் இதை அரைக்கிறேன். இந்த பிளெண்டரோட பவர் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸு. இந்த ஜாரோட கெப்பாசிட்டி 2 லிட்டர். இந்த பிளெண்டரில் நமக்கு காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளெண்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இதை கொஞ்சம் மீடியம் திக்கான பேட்டருக்கு நம்ம அரைச்சாலே போதும். இப்போது இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை திரும்பவும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இது நம்ம சோளம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும். நம்ம ஓவர் நைட்லாம் புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் காலையிலேக்கு சுடணும் அப்படின்னா முன்னாடி நாள் மத்தியானம் ஊற வச்சு நைட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணிக்கே நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8-8:30 மணிக்கு நமக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக புளிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்தளவுக்கு நிறைய சேர்க்குறமோ அந்தளவுக்கு பணியாரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டு கூட நம்ம ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் டைரெக்டாக சேர்க்கும் போது பணியாரத்தில் நமக்கு கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், நம்மளோட பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல்லில் நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் எல்லா குழியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக நம்மளோட சோள பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த சோள பணியாரத்துக்கு கூட தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். இந்த சோள பணியாரத்துக்கு நம்ம தக்காளி குருமா, தக்காளி சட்னி, கார சட்னி இது எல்லாமே கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.